ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்னோடய கசின் பிரதர், பக்கத்தில் என்னோடய கசின் சிஸ்டர் திவ்யராமன் அண்ட் லக்ஷ்மி. ரெண்டு பேரும் பின்னாடி வேனில் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஹாய் சொல்ல சொன்னேன். அவர் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசியாக ஒரு வழியாக அவர் ஹாய் சொன்னார். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு ஹரிதா பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவளும் வந்து எல்லாருக்கும் ஹாய் சொன்னா. அப்புறம் ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து என்னோடய சித்தப்பா, பக்கத்தில் என்னோடய சித்தி, அதுக்கப்புறம் ஒரு சித்தப்பா உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து போகிற வழியில் வேனில் வந்து ஏற்றிக்குவோம் நாங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து என்னோடய சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறோம். அது வந்து எங்கள் அப்பா, நான், சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் அப்பா ஊரையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அது ரிலேட்டட் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய். ஹலோ, ஹாய் ஷாம். எங்கேருந்து வரீங்க? சிங்கப்பூர்ல இருந்து. என்ன வேலை பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல். பின்னாடி 4 வால் கூட்டம் ஒரே கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தது. அதோடு சேர்ந்து முருகவேல் என்னோடய தம்பி மட்டும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளிடம் ரிவர் போயிட்டுருக்கு. இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். அது வந்து பொறையாறில் இருக்குது. ஸோ எங்கள் அப்பா ஊர் வந்து தரங்கம்பாடி வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு டவுன். ஸோ அதை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து எல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால எங்களோட ரூம் எல்லாம் நாங்கள் வந்து திருக்கடையூரில் போட்டிருந்தோம். ஸோ திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி எல்லாம் பக்கம் அப்படின்றனால 3 ஊருக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 10:30க்கு கிளம்பி நாங்கள் எல்லோரும் லன்ச் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். எல்லோரும் டிஃப்ரெண்ட் லன்ச்சு. ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேனில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 6க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து தரங்கம்பாடி பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பீச்சு பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோ இருக்குது, டேனிஷ் ஃபோட்டோ இருக்குது. சரி பார்ப்போம் வாங்க. இங்கே தரங்கம்பாடியிலேருந்து வந்து திருநள்ளாறு, அதுக்கப்புறம் சூரியனார் கோயில், அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில், கேதுஸ்தலம், இதெல்லாமே ரொம்ப கிட்ட. ஸோ அந்த போர்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தரங்கம்பாடி வந்து என்னோடய ஆச்சியோட ஊர், அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா ஊர். முன்னாடி வந்து ரொம்ப அப்படி பிளெயினாக இருக்கும், ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிலாம் இருக்காது. பட் இப்போ வந்து இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இதுதான் அந்த கோட்டை. இப்போ ஈவினிங் வந்தபோது கூட நிறைய கூட்டம் தெரியுது. எனக்கு ரொம்ப மாறிடுச்சு ஊரும். நம்ம சென்னை மாதிரி நிறையா கடைகள்லாம் இங்கேயும் தெரியுது. ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து டேனிஷ்காரவங்க இங்கே வந்து ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். டேனிஷ் கோட்டை. இது எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முன்னாடி வீடாக இருந்தது, ஆனால் இப்போ ஹோட்டலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம இந்த பீச் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நம்ம இங்கே புக் பண்ணி தங்கிக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆக்சுவலாக வந்து பார்வை நேரம் 10 o'clock to 5:45. நாங்கள் வந்து கொஞ்சம் 6 o'clock ஆகிடுச்சு. அதனால் எங்களால் இதுக்குள்ளே போக முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேனிஷ் ஃபோர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. இது பக்கமே பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம் பீச்சுக்கு. என்னோட அப்பாவோட ஊருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கடல்லாம் அவ்வளோ கிட்ட இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பீச்சை. ஹாய் சித்தப்பா, ஹாய் சொல்லுங்க. ஹாய். மம்மி ஹலோ. ஹாய். முட்டை போட்டா இருக்கா? இன்னும் ஒன்று ஒரு பானி.
ரொம்ப டேஸ்ட் பண்ணி லக்ஷ்மி என்னெல்லாம் சாப்பிட்ட, எப்படி இருந்தது? பானிபூரி மசாலா பூரி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பானிபூரி செம்ம காரமாக செம்மையாக இருந்தது. பீச்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திருக்கடையூர் போய் நாங்கள் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். திருக்கடையூர் அந்த ரூம் பக்கத்தில் தான் திருக்கடையூர் கோயில் இருந்தது. ஸோ அது வந்து கோயிலை பார்க்குற சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. வெளியில் வந்து தேர் பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி தேர் திருவிழா அப்படின்றனால அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட் தான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. திருக்கடையூர் கோயிலில் இருந்து வந்து இப்போ வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னோட சித்தப்பா பையனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 14 பேர். அதனால் என்னோட சித்தப்பா பையனுக்கு இப்போ தான் காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் சித்தி சித்தப்பாலாம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் காது குத்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த கிளிப்பிங் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. காது குத்து ஃபங்க்ஷன் காலையில் முடிஞ்சது. ஈவினிங் வந்து நாங்கள் இந்த ஊருக்கு வந்த ரீசனே என்னோடய சித்தப்பா பொண்ணு கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஈவினிங் வந்து ரிசப்ஷன், அதுக்கப்புறம் காலையில் கல்யாணம், ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம். கல்யாணம்லாம் ஜாலியாக அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்த பிறகு வந்து என்னோடய அப்பாவோட பாட்டன் வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் பிளான் பண்ணோம். அது வந்து ஆக்சுவலாக இந்த ஊருக்கு வந்து 20லேருந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த வீட்டை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் மேலே அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வீடு. இப்போ வந்து நிறைய பேர் அங்கே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துட்டு வராங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் அங்கே போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு குளமாக இருந்தது. இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரம் மகாராஜா வந்து இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தா அவன் நிறைய ரூமாக உள்ளே போயிட்டே இருந்தது. எல்லா சைடும் ரூம்குள்ளே ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் முன்னாடி சேர்ந்து இருந்திருக்காங்க. இப்பயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ், அதாவது தாத்தாக்கு தாத்தா அந்த மாதிரி நிறையா வந்து என்னோடய பாட்டன் வழி சொந்தம் நிறைய பேரோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து இருந்தது. ஒரு ரூம்லேயும் ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஸோ எங்களை வந்து சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு கும்பலே வந்து உள்ளே போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். 2-3 இடத்து வழியாக படிக்கட்டெலாம் மேலே மாடிக்கு போயிட்டு இருந்தது. உள்ளே எங்கேயாவது விட்டால் தொலைஞ்சு போயிடுவோம் போல் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளாரையும் ஒரு ரூம் இருந்து அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம், அப்புறம் சமையல் கட்டை அந்த மாதிரி இருந்தது. ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். பாரு, குகை மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு படி, இங்கே ஒரு படி, இங்கேயும் போகுது. இங்கேயும் போகுது.
அப்புறம் எங்களை மாடிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மாடியில் வந்து அந்த கதவு திறந்தோன்னு பார்த்தா வந்து மாமரம் இருந்தது. எங்களை சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சிக்கோங்க அப்படின்னு. எங்கள் கும்பல் அப்படியே பாஞ்சு எல்லாரும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தர் கையிலையும் 3-4 மாங்காய் அப்படின்னு சொல்லி பாஞ்சு பறிச்சிக்கிட்டோம். அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ ரொம்ப ஆசையாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து வச்சுக்க பையும் கொடுத்தாங்க. இந்த வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. கல்யாண மாப்பிள்ளை பொண்ணும் எங்கள் கூடவே வேனில் சென்னைக்கு வந்துட்டாங்க. கல்யாணம்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் இப்போ திருக்கடையூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம். ஸோ பாய். பாய். நீங்களும் சொல்லுங்க சித்தப்பா. நிறைய பேர் வந்து உன்னோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கும்போது தரங்கம்பாடின்னு சொல்வேன். அப்போது தரங்கம்பாடியா அது எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்புறம் நான் சொல்லுவேன் பொறையாறு பக்கத்தில் இருக்குது, சீர்காழி பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேருக்கு இங்கே பக்கத்தில் இருக்குது இந்த வழி அப்படின்னு தெரியும். ஆனால் தரங்கம்பாடியிலையும் ஒரு வரலாற்று சின்னம் டேனிஷ் கோட்டை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக போய் என்ஜாய் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஒரு இடத்துக்கு போய் அதுவும் நம்மளோட நம்ம முன்னோர்கள் இருந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வரும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.